வெண்தாமரை பொடி. இதில் நிறைய விஷயங்கள் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், எல்லோரும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. வெண்தாமரை பொடி நரம்பு நாரங்களை பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக செஞ்சு கொடுத்துரும். அதேமாதிரி செம்பருத்தி பொடி, அதே செம்பருத்தினாலே பார்த்திங்கன்னா செம் அப்படின்னா சிவப்பு, அப்படியே மிளிர்ந்த தேகத்தாகிய ஒரு ரத்தம் அழகாக உருவாக்கும். அகத்தை சீர் செய்யணும் இல்லையா, பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, யூக்கலைசர், அதுக்கு சீரகம். இதை வந்து சீரகத்தை லைட்டாக பொன் உருளை, சீரகம் எப்போ யூஸ் பண்ணாலும் லைட்டாக ஒரு சின்ன கோல்டன் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க, பொன் வறுவல் அப்படிம்பாங்க. லைட்டாக பண்ணால் மேலே உள்ள ஸ்லாம்பு போயிடும். அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாளுக்கு வெண்டைக்காய், ஒரு நாள் வாழைக்காய், ஒரு நாள் வந்து நம்ம வந்து சுண்டைக்காய், இந்த மூணையுமே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், சுண்டி போன ரத்தத்தையும் சரி செய்யக்கூடியது சுண்டைக்காய். இதில் சுகர் பிபி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ அடுத்தது வாழைக்காய். வாழைக்காய் எப்படி எடுக்கணும், நீங்கள் வந்து குழம்புலலாம் போட தேவையில்லை, பச்சையாக எடுக்கணும். வெண்டைக்காய் அவசியம் உணவில் சேர்த்து கொண்டால் லூப்ரிகன்ட் சூப்பராக இருக்கும். இந்த படி ஏறும்போது கடக்குன்னு சவுண்டு வராது. ஸோ எல்லாமே பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி வெண்டைக்காய்க்கு உண்டு. அபான வாயு முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயு முத்திரை அழகாக பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். காலையில் ஈவினிங் நீங்கள் வந்து அவசியம் போட வேண்டிய ஒரு விஷயம். கேஸ்ட்ரிக் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. அபானா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட நெஞ்சு பகுதி ப்ளஸ் எல்லாமே ஹார்ட் எல்லாம் சேரும். அந்த அபான வாயுவை வந்து அதில் உள்ளே இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்கு இது அழகாக இந்த ரெண்டு. உங்களுக்கு பெயினாக இருக்குது, குத்துற மாதிரி இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா இதை நீங்கள் அமுக்கினாலே போதுமான விஷயந்தான். அவ்வளோ சிபிஆர் கொடுத்ததுக்கு சமம். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பதிவு, எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, இதய படப்படப்பு, பால்புலேஷன்லாம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க. யாருக்கு, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10, 15, 20, 25 இந்த மாதிரியான பசங்களுக்கு. அப்படின்னா பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேலே தான் இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய லோடு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்காங்க பசங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டார்கெட், ஸ்கூல்லேயும் டார்கெட் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா வெளி உலகத்தில் பார்த்திங்கனாக்கா அவங்க சக மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய காம்படிட்டிவ், அவங்களோடைய அடுத்தடுத்த லெவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள மாதிரி நம்மளும் வரணும், அவங்கள மாதிரி நம்மளும் செஞ்சாகணும், அவங்க படிக்கிற மாதிரி நம்மளும் படிக்கணுங்கிற பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர். ஸோ அற்புதமான ஒரு 3 உணவு நம்ம எடுத்துக்கணும். காய்கள், அதுக்கப்புறம் ஒரு குட்டியான ஒரு மெடிசன் சொல்கிறேன், ஒரு முத்திரை. இது போதுமான விஷயம். ஆன்சைட்டிக்கான போயிடும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, இதயம் பச்சை பிள்ளை மாதிரி குழந்தை பிள்ளை மாதிரி அழகாக இயங்க ஆரம்பிக்கும். அதில் பிளாக்கே இருந்தாலும் சரி செய்து விடலாம். இரத்த ஓட்டம் சரியில்லையா, அதையும் சரி செஞ்சிடலாம். இப்போ அப்படியே ஹார்ட்டோட சேர்த்து பார்த்திங்கன்னா லங்ஸும் சேர்த்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஹார்ட்டை நம்ம கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கியமான ஒரு இயந்திரம் இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இன்னொரு முக்கியமான இயந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட்டை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா, அதுக்கான விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெண்தாமரை பொடி. இதில் நிறைய விஷயங்கள் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், எல்லோரும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. வெண்தாமரை பொடி நரம்பு நாரங்களை பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக செஞ்சு கொடுத்துரும். அதேமாதிரி செம்பருத்தி பொடி, அதே செம்பருத்தினாலே பார்த்திங்கன்னா செம் அப்படின்னா சிவப்பு, அப்படியே மிளிர்ந்த தேகத்தாகிய ஒரு ரத்தம் அழகாக உருவாக்கும். இந்த ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. வென்ட்ரிக்கல் சூப்பராக செட் ஆகும். இதய சிவர்கள் இருக்கிற வால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல அழகான துடிப்பு இருக்கும். இந்த EF லெவல்னு சொல்லுவாங்க, எஜாக்ஸ்லைன், அப்படியே டக் டக்குன்னு சுருங்கி வெளியிட தன்மை இருக்குது பார்த்திங்களா, லெப்டப் லெப்டப் லெப்டப். இந்த ரிதம் மாறக்கூடாது அப்படின்னாக்கா செம்பருத்தி. அந்த போன் இல்லையா ரூட்டு சர்க்கியூட், அதுக்கு வெண்தாமரை. இந்த ரெண்டுமே போதுமான விஷயந்தான். 100 கிராம் வெண்தாமரை பொடி, 100 கிராம் செம்பருத்தி பொடி, எக்ஸ்ட்ரா பூஸ்டராக 100 கிராம் சீரகம். அகத்தை சீர் செய்யணும் இல்லையா, பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, யூக்கலைசர், அதுக்கு சீரகம். இதை வந்து சீரகத்தை லைட்டாக பொன் உருளை, சீரகம் எப்போ யூஸ் பண்ணாலும் லைட்டாக ஒரு சின்ன கோல்டன் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க, பொன் வறுவல் அப்படிம்பாங்க. லைட்டாக பண்ணால் மேலே உள்ள ஸ்லாம்பு போயிடும். அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் மூணையுமே எடுத்து காலையில் நல்லா டீ கொதிக்க வைக்கிற மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடித்தாலே போதும். இதயம் வளமாக பலமாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இது காலையில் இல்லைன்னா ஈவினிங் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இது சுவாசம் நன்றாக இருக்கும், இதயம் நன்றாக இருக்கும். இதயம் சுவாசிக்க சூப்பரான ஒரு உதயம், அதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உணவு, அந்த காய்கறின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். இப்போ பார்த்திங்கனாக்கா வாரம் இருக்குது பார்த்திங்களா, ஒரு நாளுக்கு வெண்டைக்காய், ஒரு நாள் வாழைக்காய், ஒரு நாள் வந்து நம்ம வந்து சுண்டைக்காய், இந்த மூணையுமே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், சுண்டி போன ரத்தத்தையும் சரி செய்யக்கூடியது சுண்டைக்காய். இதில் சுகர் பிபி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ அடுத்தது வாழைக்காய். வாழைக்காய் எப்படி எடுக்கணும், நீங்கள் வந்து குழம்புலலாம் போட தேவையில்லை, பச்சையாக எடுக்கணும். சின்ன பிஞ்சு வாழைக்காவாக எடுத்துக்கோங்க. எப்பேற்பட்ட பிளாக்கையும் உடைக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, தோல் சீவி தயிரில் போட்டு அழகாக மிளகு தூவி அழகாக சாப்பிட்டு பாருங்கள்.
நீங்கள் வந்து ஒரு 10-15 நாளில் உங்களுடைய ஹார்ட் பிளாக் இருக்குது, நடந்தால் மூச்சு அடைக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குங்களா, இது 15 நாளில் உங்களுடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக்கு வேறு எங்கெங்கெல்லாம் கொழுப்படைப்பு இருக்கோ அத்தனையுமே சரி செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த வாழைக்காய். ஸோ ரொம்ப முக்கியம். சுண்டைக்காய் சுண்டி போன விஷயத்தையும் அழகாக நிண்டி விட்டுவிடும், அழகாக இருக்கும் சுண்டைக்காய். அது ஒரு பொரியலாக சாப்பிட்டுக்கலாம். அதை வந்து பச்சையாக சாப்பிட்டாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாலும். வாழைக்காய் மட்டும் பச்சையாக, அது கேஸே கிடையாது, பயப்படாதீங்க. சமைச்சா மட்டும்தான் காஸ். அதுதான் வந்து நம்மளுடைய வாழைக்காய்க்கு உள்ளது. இப்போ வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் லூப்ரிகன்ட். நீங்கள் வெண்டைக்காய் அமுக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் லூப்ரிகன்ட். மூட்டு வலி, அதேமாதிரி இதயம் ஃப்ரிக்ஷனுக்குள்ள லாக்கேஜ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கூடியது வந்து இந்த வெண்டைக்காய். ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் கிட்னிக்கு ரொம்ப நல்லது, லங்ஸுக்கும் நல்லது. எல்லாத்துக்குமே எந்த இன்ஜினாக இருந்தாலும் லூப்ரிகன்ட்னு ஒன்று வேணும்ல. வெண்டைக்காய் அவசியம் உணவில் சேர்த்துக்கொண்டால் லூப்ரிகன்ட் சூப்பராக இருக்கும். இந்த படி ஏறும்போது கடக் கடக்குன்னு சவுண்டு வராது. ஸோ எல்லாமே பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி வெண்டைக்காய்க்கு உண்டு. ஸோ அடுத்தது பீட்ரூட். இந்த ரூட் அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு ரூட் இருக்கும் இல்லையா, ஒரு செடி மரம் இருந்தாலே ஒரு ரூட் இருக்கும் இல்லையா, அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆடி வேர்லேருந்து ஆணி வேர் வரைக்கும். ஆதி வேர் சொன்னோம் இல்லையா, அந்த ஆதி வேருங்கிறது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், ஆணி வேருங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டுக்குமே ரொம்ப முக்கியமானது பீட்ரூட். இப்போ பீட்ரூட் வந்து ரத்தத்தையும் உருவாக்குது, ரூட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீக்குது. அப்போ அது வேணும் இல்லையா, அது ஜூஸாக எடுத்துக்கலாம், பொரியலாக எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் வாழைக்காய் மட்டும்தான் பச்சையாக எடுக்கணும். பச்சையாக சாப்பிட்டாக்கா பல்லு கரையாயிருமே, பயப்படாதீங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் தயிர் ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மிளகு சேர்க்கும் போது அந்த பிரச்சனையே இருக்காது. அழகாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிளாக்கையும் உடைக்கும். ஸோ ஹார்ட்டுக்கு எவ்வளோ முக்கியமானது, இது முக்கியம். இதெல்லாம் தாண்டி கேஸ்ட்ரிக், ஹைப்பர் கேஸ்ட்ரிக்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இதயத்தில் இருக்கும் வாயுவை நீக்க வேண்டும். இது தெரியாமல் பல பேர் பல ட்ரீட்மெண்ட்டு மாறி மாறி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கை ரேடியேட் ஆகுது லெஃப்ட்டு, ஆகா பிளாக் இருக்குமோ, ஐயோ அது மசில்ஸ் கிராங்க் அப்படியும் இருக்கலாம், அப்படி ஈஸியாக விட்டுற முடியாது. அப்போது அபான வாயு முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயு முத்திரை அழகாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். காலையில் ஈவினிங் நீங்கள் வந்து அவசியம் போட வேண்டிய ஒரு விஷயம். கேஸ்ட்ரிக் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. அபானா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட நெஞ்சு பகுதி ப்ளஸ் எல்லாமே ஹார்ட் எல்லாம் சேரும். அந்த அபான வாயுவை வந்து அதில் உள்ளே இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்கு இது அழகாக இந்த 2 வாயு முத்திரை 1 நிமிஷம், அப்படியே அடுத்து என்ன பண்ணுறீங்க, அடுத்த 2 நிமிஷம் இதை கன்வெர்ட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கோங்க. அபான வாயு ஃபஸ்ட்டு வாயுவை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அபானத்தில் லாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ அழகாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் அழகாக பொறுமையாக ப்ரீச்சை விட்டுட்டு இந்த அபான வாயு முத்திரையை நீங்கள் போட்டு உட்காந்திங்கனாக்கா கேஸ்ட்ரிக் இருக்காது, ஹார்ட் பலன்னு இருக்கும். ஹெவி ரிஸ்க் இருக்குது, ஏதோ மாறு அடைக்கிற மாதிரி இருக்குது, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னாலே இது போட்டாலே போதுமான விஷயம். இது முத்திரை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், வாயு முத்திரை போட்டு 1 நிமிஷம் வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த நடுவிரல் ப்ளஸ் மோத விரல் ரெண்டையும் சேர்த்து வைக்கிறீங்க. இதான் அபான, இந்த கை வந்து டவர் மாதிரி இருக்கட்டும், சுண்டு விரல். ஸோ இதான் அபான வாயு முத்திரை. டெய்லி போட்டிங்கனாக்கா உங்கள் ஹார்ட்டு உங்கள் பேச்சு கேட்கும். அற்புதமாக குழந்தை பிள்ளை மாதிரி மாறிடும். இது அடுத்தது ஒரே ஒரு வர்ம புள்ளி, அது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மோதிர விரல் சுண்டு விரல் அப்படி பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைட்டாக ஒரு சின்ன இருக்கும், ஒரு 2 சேர்ற இடத்துல ஒரு எலும்பு இருக்கும், அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இது சிபிஆருக்கு ஈக்குவல். நான் இதெல்லாம் இந்த வீடியோலாம் நான் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ சேர்ந்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இது எல்லாத்துக்கும் பயனளிக்கும். ஸோ அதனால் இந்த இடம் உங்களுக்கு பெயினாக இருக்குது, குத்துற மாதிரி இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா இதை நீங்கள் அமுக்குனாலே போதுமான விஷயந்தான். அவ்வளோ சிபிஆர் கொடுத்ததுக்கு சமம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கீழே ஒரு கோடு இருக்கும். இந்த கோடு கீழே இறங்குனீங்கன்னா இந்த கோடு ஒன்று இருக்கும். இதுவும் ஹார்ட்டுக்கான பாயிண்ட். பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஏதோ ஒன்று மயக்கம் வர மாதிரி இருக்குன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸும் ரிலீஸ் ஆகிடும். இந்த இடம் ஹார்ட்டுக்கான பாயிண்ட். இந்த கோடு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது வந்து ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் தாண்டினது பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த விஷயம். என்றைக்குமே ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா நம்மளுடைய எல்லாம் சாதித்து கொள்ள முடியும். நம்ம மூளையே நமக்கு அழகாக அதை செஞ்சு கொடுக்கும். இருந்தாலும் நம்மளுடைய மருந்துகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேட் பண்ணி இதை செஞ்சாலே போதுமான விஷயந்தான். மிக அற்புதமானது இந்த ஹார்ட்டுக்கு. இதை தாண்டி தான் எல்லாமே லங்ஸு, அதுக்கப்புறம் லிவர், அதுக்கப்புறம் கல்லீரல், மனிதர்கள் எல்லாமே இதில் வருது. ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, உடல் உறுப்புகள் அத்தனைக்குமே தேவையான ஒன்று, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். ஆக இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். பிபி இருக்காது, சுகர் இருக்காது. ஆக மொத்தத்தில் நீங்கள் நடந்தால் மூச்சு வாங்காது. எவ்வளோ பெரிய பிளாக் இருந்தாலும் சரி, கொழுப்படைப்பு இருந்தாலும் சரி, ஏர்லாக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செரிமான பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்துவிடும். ஆக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.